அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கார்டன் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா வேலை பார்க்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையிலேயே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். கார்டனில் எனக்கு நிறையா வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் எனக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளாகவே எங்கள் ஏரியாவில் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னு தெரியல, ஸ்டாக் இல்லையோ என்னமோ தெரியல. நோம்பு முடிஞ்சதுலேருந்து அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டுடலாம். காஃபி குடிக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி டயர்டாகவே ஒரு மாதிரி டிஸியாகவே இருந்துகிட்ருக்கு. நான் அதுலேருந்து வெளியாகணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கார்டன் வேலையெல்லாம் நானே பார்த்துட்ருக்குறேன். ஒரு காஃபியை குடிச்சிட்டு கார்டனுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி வேலை கூட முடியல. இந்த கல்லை மட்டும் இப்படி ஒரு மாதிரி கட்டியாச்சு. கார்டன் பெட் கட்டுற மாதிரி கட்டியிருக்கிறோம். இன்னொரு சைடும் கார்டன் பெட் கட்டணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இப்போதைக்கு கட்டியாச்சுல்ல, அந்த வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா செடியெலாம் ஓரளவுக்கு க்ரோ ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் இங்கே நம்ம மாற்றி வைக்கணும். இங்கே இருக்கிற புல் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பிடுங்கி விட்டுருந்தோம். அப்படியுமே இங்கே திரும்ப புல் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் டெய்லி ஈவினிங் மாதிரி நல்லா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் புல் அடிக்கடி சீக்கிரமாகவே முளைச்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் செம்ம வெயிலாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஈவினிங்க்கு அப்புறம் நல்லா மழை வந்துடுது. சரி, செடி வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் செடியெலாம் வைக்க போகிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக முளைச்சிருக்கிற புல் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்டன் பெட் உள்ளே இருக்கிற இந்த புல்லெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். வெளியில் இருக்கிறது கூட அப்புறமா பொறுமையாக இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த எந்தெந்த இடத்துல நான் இப்போ செடி வைக்க போகிறேனோ அதில் இருக்கிற புல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட புல் இல்லாமல் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதாவது சின்ன சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. அது மேலே இந்த மாதிரி அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ புல் திரும்ப வளராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை இதில் வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே தான் நம்ம மண் கொட்டி செடி வைக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த அட்டை பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த அட்டை பாக்ஸ் பார்த்திங்கன்னா மண்ணோடு அப்படியே சீக்கிரமாக மக்கிரும். அதனால சொல்லிட்டு தான் இந்த அட்டை பாக்ஸ் நான் வச்சுருக்கிறேன். இதை ஃபுல்லாகவே அந்த கார்டன் பெட் சுற்றி கவர் ஆகிற மாதிரி போட்டுடலாம். இப்போ இந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. அது மேலேயே நான் மண் கொட்டிக்கிறேன். மண் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது தான். இது ஒரு 8 பேக்ஸ் மாதிரி நான் மண் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கண்டிப்பாக இது ஃபுல்லாக கொட்டுறதுக்கு பத்தாது. இப்போதைக்கு என்னோடய அவரைக்காய் செடி, அதுக்கப்புறம் பீன்ஸ் செடி ரெண்டுமே வளர்ந்துருச்சு. அது ரெண்டும், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி, இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம்ல, சீட்லிங்ஸ் வளர்ந்து வந்திருக்கிறதுனால அதை மட்டும் இப்போ நம்ம இங்கே பிளான் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த இடத்துக்கு மட்டும் மண் கொட்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மத்தியானத்துக்கு மேலே தான் போயிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற மண் கல் இதெல்லாம் வாங்கிட்டு இன்னொரு கார்டன் பெட்டும் கட்டணும். அதுக்கப்புறம் அதுலேயும் மண்ணை ஃபில் பண்ணுறதுக்கு மண் நிறையா வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி இப்போதைக்கு இந்த வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துட்ருக்குறேன். இப்போ மண்ணெல்லாம் இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ரேக் வச்சே பண்ணலாம். இவ்வளோ சின்ன இது வச்சு அது வெயிட் மண்ணை பற்றி கொஞ்சமாக தான் தெரியுது பாரு. நான் வந்து சீட்ஸ் போடுறப்ப என்னென்ன சீட் போட்டேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கவே இல்லை. ஏன்னா ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி தான் இது வந்து இப்போ இங்கே வந்து இதை வந்து நட்டு வச்சிடலாம். இது வந்து கொடி மாதிரி வந்து வரும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஓரத்தில் நட்டு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஒரு ட்ரெல்லிஸும் வந்து வாங்கி வைக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து இன்றைக்கி நட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ட்ரெல்லிஸ் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கே போய் ட்ரெல்லிஸ் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு இன்ஷால்லா வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானில் இருக்குது. நான் ஆர்டர் வந்து போட்டிருக்கிறேன். அது வந்துருச்சுன்னா அதை இன்றைக்கே வச்சுருவேன். இல்லை அப்படின்னாக்கா ட்ரெல்லிஸ் வந்து வாங்கிட்டு வரா மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவரைக்காய் செடியை வந்து நான் வச்சுக்கிறேன். ஒரு பாட்டில் வந்து 5 சீட் மாதிரி போட்டிருந்தேன். மாஷாலாம் 5மே வந்து க்ரோ ஆகி வந்துருச்சு. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து 21 பாட்டில் 21 வகையான சீட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 8 தான் வந்து முளைச்சி வந்திருக்கு. இன்னும் மற்றதெல்லாம் வந்து இன்னும் துளிர் கூட விடலை, அப்படியே இருக்குது. ஸோ 5மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஒன்றும் தனித்தனியாக. ஏன்னா எல்லாமே ஹெல்த்தியாக பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்று தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி தான். ஸோ வெண்டைக்காய் செடியை வந்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நட்டு வச்சிடலாம். இது வந்து நார்மலாக இருக்கிற க்ரீன் கலர் வெண்டைக்காய் தான். இதுலேயே வந்து ரெட் கலர் வெண்டைக்காயும் வந்து நட்டு வச்சுருக்கிறேன். எல்லா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த சீட்ஸ் எல்லாம் அந்த பாட்லேயே வந்து பேர் எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா க்ரோ ஆகி வரப்போ எந்த சீட் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. கொஞ்சம் பிளான்ட் பெருசானால் தான் நமக்கு தெரியும். ஸோ க்ரோ ஆகி வரப்போ நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலேயே வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரீன் கலர் வெண்டைக்காய் தான். இதுலேயும் வந்து 5 சீடு வந்து போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயும் வந்து ரெண்டு சீடாக போட்டிருந்தேன். ஆனால் வந்து ஒரு சீட் தான் க்ரோ ஆகி வந்திருக்கு. அதில் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று வைக்கிறேன்ல, இந்த சீடு மட்டும் அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ரோ ஆகி வரல. இது நல்லா வருமா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வெண்டைக்காய். இதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். இதோட தண்டே வந்து ரெட் கலரில் இருக்குது. நான் வந்து பாட்லேயே நான் எழுதி வச்சுருந்தேன். இந்த ரெட் கலர் வெண்டைக்காவும் மாஷால்லா க்ரோ ஆகி வந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் க்ரோ ஆகி வரலை. வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். ஆனால் வந்து கியூக்கம்பர் அதுக்கப்புறம் பிட்டர் கார்டு இதெல்லாம் க்ரோ ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் நாளைக்கு கூட பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கார்டனுக்கு சாயில்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிளான் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் இந்த 2 மிளகா செடியும் வந்து வேறு சின்ன பாட்டில் இருந்தது. அதுதான் வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து மாற்றி வைக்கிறேன். இந்த கார்டன் பெட்டில் மாற்றி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக க்ரோ ஆகி வரும். அதனால வந்து இந்த மாதிரி கார்டன் பெட்க்கு மாற்றி வச்சுருக்கிறேன். 2 மிளகா செடியும் வந்து பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். இதுவுமே ஆல்ரெடி வீட்டில் வந்து பாட்டில் இருந்த மிளகா செடி தான். அதையும் வந்து இங்கே வச்சாச்சு. அது மிளகாவா கேப்சிகமான்னு எனக்கே தெரியல நான் என்ன போட்டிருந்தேன் அப்படிங்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டுறணும், முக்கியமான வேலை. ஏன்னா வந்து செடி நட்ட உடனே வந்து தண்ணி ஊற்றி விட்டுறணும். ஏன்னா எப்போவுமே மாற்றி வைக்கிறப்ப அது வந்து அப்படியே வேறு போய் அந்த புது மண்ணில் வந்து பிடிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி உடனே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றி விட்டுருங்க.
டைம் வந்து 12:30 கிட்ட ஆகுது. இப்போ தசீமையும் வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு நேராக வந்து கல் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கல் மண் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம கார்லேயே தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் வந்து ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 கல் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு 200 கல் வாங்கி அடுக்கியாச்சு. இன்னொரு 100 கல் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வாங்க வந்திருக்கோம். கல் மண் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓரளவுக்கு கார்டனில் செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுலேயே நான் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால ஃபாராமா இன்றைக்கி டின்னர் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அதனால் ஃபாரா வந்து அதுக்கு தேவையான திங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டா. அதை தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. டின்னர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்கோஸ் தான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூக்கம்பரும் வந்து எடுத்து கட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு எந்த அளவுக்கு எந்த வெஜிடபிள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கியூக்கம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 கியூக்கம்பர் எடுத்துருக்குறாங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கலாம். And onion too. And no leaves, no tomatoes and no spices. Right? Yeah. உனக்கு பிடிக்க நீ சாப்பிடுவே அந்த வெஜிடபிள்லாம்? No. அப்புறம் என்ன பண்ணுவ? You will eat it because the Why should I eat it? because it's the flavor of the spices. You have to eat the vegetables with tacos. Then it's not tacos. சரி சும்மா சொன்னேன். தசீம்க்கு வந்து டாக்கோஸில் எந்த வெஜிடபிளும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஃபாரா வந்து வெஜிடபிளோட சேர்த்து சாப்பிட்டா தான் டாக்கோஸ் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையான டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து பச்சையாக இதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்கும். எங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பிடாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா தசீம் தான். அவருக்கும் இன்ஷால்லா எப்படியாவது பழக்கிடணும். நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகியாச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அது மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் நிறையவே நாங்கள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகா தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகாவோட ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சேர்த்துக்க போகிறோம். அதையுமே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டாக்கோஸ் உள்ள வைக்கிறப்ப எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி அதே மாதிரி வந்து எல்லாம் உள்ளே ஃபில் பண்ணுறப்போ ஒன்றா நிற்கும். இல்லைன்னா வந்து அப்படியே எல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ஒரே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து லெட்யூஸும் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதை தான் வந்து அடுத்தது வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா வெஜ்ஜஸையும் கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெமன் சேர்க்கணுன்னா இதிலே சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அவகேடோ வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து லெமன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தனியாக லெமன் சேர்க்கலை. அவகேடோவையும் வந்து இதிலே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அவகேடோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து அவகேடோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அவகேடோ வந்து தனியாக தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான சிக்கன் ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக பேன் ஹீட் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதுமே வந்து பட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளேவர்டு பட்டர் தான் வந்து சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் நார்மல் பட்டரே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வரட்டும்.
வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கார்லிக் பவுடர் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து மின்ஸ்டு சிக்கன் தான் வந்து சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேயே வந்து சிக்கனை அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இங்கே வந்து மின்ஸ்டு சிக்கன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பாராக வந்து சேர்த்துருக்குறாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா குக்காகி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வரப்போ நமக்கு முட்டை மாதிரி அப்படியே திரி திரியாக வந்துடும். இப்போ முட்டை பொடி மாஸ்க்கு ரெடி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரணும். இதில் வந்து நீங்கள் கார்லிக் பவுடர் சேர்க்குறதா தான் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபாரா வந்து எதுவுமே சேர்க்கல. இவள் வந்து தாக்கோ சீசனிங் வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க, அதை தான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், அதாவது எல்லா ஃப்ளேவருமே இதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து தனியாக வேறு எதுவுமே வந்து அவள் சேர்க்கலை. இந்த சிக்கனில் வந்து இந்த தாக்கோ சீசனிங் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் வந்து தண்ணி சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் ஆகி வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அவக்காடோ வந்து எடுத்துருக்குறோம். தசீன் தான் வந்து அதை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபுல்லாக ரைப் ஆகலை. நல்லா ரைப் ஆன மாதிரியான அவக்காடோ எடுத்துருந்திங்கன்னா நல்லா இன்னுமே டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் ரைப் ஆகலை. இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இது இன்னும் ரைப் ஆகலை. இன்னும் ரைப்பாக இருந்தால் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன சங்க்ஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சொல்லிட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக ரைப் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு பக்கம் மட்டும் ரைப்பாக இருந்துச்சு. ரைப்பான பக்கம் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ரைப் ஆகாமல் இருக்கிறதுனால, அதாவது நல்லா பழுக்காமல் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. இல்லைன்னா ஃபுல்லாகவே நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டு நான் சாப் பண்ணிக்க போகிறேன். இதுவே வந்து நமக்கு நல்லா பழுத்து இருந்துச்சு பழம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பர்லலாம் போட தேவையில்ல. சும்மா ஃபோக் வச்சுட்டு மேஷ் பண்ணாலே மேஷ் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் குக் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா சூப்பராக வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக குக் ஆகிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டேக்கோவில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே வச்சாச்சு. இந்த டேக்கோ ஷெல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவன்லேயே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் தான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவகேடோவும் வந்து வச்சுருக்கிறேன்னா அதையுமே கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவகேடோ வேணுங்கிறவங்களுக்கு இதை வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம். வேணாங்கிறவங்களுக்கு வெறும் வெஜ்ஜையும் வந்து சிக்கனை மட்டும் வச்சுக்கலாம். தசீம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, எனக்கு சிக்கன் மட்டும்தான் வைக்கணும், சீஸ் வைக்கணும், வேறு எதுவுமே எனக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே வந்து சீஸும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டேக்கோ ஷீட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறோம்ல, அப்போவே வந்து சீஸையும் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற ஃபில்லிங் எல்லாம் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இப்படி சாப்பிடவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். உண்மையாக சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேக்கோ ஷீட்ஸ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஷீட்ஸில் கூட வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் சப்பாத்தியில் கூட இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்டியாக சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட டின்னர் இன்றைக்கி வந்து இதுதான்.
நெக்ஸ்ட் டேலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்டனில் இன்னும் நிறையா வேலை இருக்குது. நேற்று வந்து பாதியோடு முடிச்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் தான் வந்து கார்டனில் மண் ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வரைக்கும் தான் செடியும் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து மிச்சம் இருக்கிற செடியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி தான். இது வந்து நல்லா கொடியாக போகும் இதுவுமே. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நட்டு வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸும் நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதையுமே வந்து இங்கே வந்து நான் வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீன்ஸ் பிளான்ட்டை வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். இந்த பீன்ஸ் செடியை வந்து இந்த மாதிரி நான் 2 செடியாக வந்து நான் நட்டு வச்சுருக்கிறேன். இந்த கார்டன் பெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சுற்றி வந்து இப்படி செட் பண்ணியிருக்கிறேன். அது ஃபுல்லாக மண்ணும் வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நட்டு வச்சுருந்தோம்ல இந்த அவரைக்காய் செடி, மிளகாய் செடிலாம், வெண்டைக்காய் செடிலாம் வச்சுருந்தோம்னா அதுக்கிட்ட நிறைய ஸ்னெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முட்டை ஓடை வந்து ஃபுல்லாக வந்து க்ரஷ் பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, முட்டை ஓடு க்ரஷ் பண்ணி போடுங்க, ஸ்னெயில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஏற்கனவே நிறையா முட்டை ஓடு சேர்த்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் தான் இது. இதையும் வந்து நம்ம இங்கே வந்து நட்டு வச்சிடலாம். இதுக்குமே வந்து ட்ரெல்லிஸ் வைக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ட்ரெல்லிஸ் வந்து இன்னும் ரெடி பண்ணலை. இது கொஞ்சம் வளர்ந்து வரத்துக்குள்ளே நம்ம வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய்க்கு, பீன்ஸுக்கு இதுக்கு மட்டும் ட்ரெல்லிஸ் வந்து இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதையுமே வந்து ஒரு பிளான்ட்டாக தனித்தனியாக பிரித்து நான் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் செடி தான். அதுவுமே வந்து நம்ம வந்து இங்கே நட்டு வச்சிடலாம். இதுக்குமே வந்து கண்டிப்பாக கொடி வந்து தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நான் வச்சுருந்த செடியிலே இந்த கொடி வர மாதிரியான செடிலாம் தான் வந்து சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகிருக்கு. மற்றபடி சில்லி, அப்புறம் எக் பிளான்ட், இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி இதெல்லாம் நிறையா வந்து வச்சுருந்தேன். அது எதுவுமே இன்னும் வந்து க்ரோ ஆகி வரல. எல்லாம் ஒரு லீஃப் விட்டதோடு அப்படியே இருக்குது, லைட்டாக துளிர் விட்டு. அதுலேயும் வந்து நான் வச்சதில் ஒரு 10 பாட் கிட்ட செடி என்ன ஏதுன்னே தெரில. சீடு போட்ட மாதிரியே இருக்குது. லைட்டாக துளிர் கூட விடவே இல்லை. அதுவே எனக்கு ஏண்டா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வரலைன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்ப சீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்தது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து நல்ல விதமாக க்ரோ ஆகி வரணும். இன்ஷா அல்லாஹ் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுவோம். என்ன ஒன்று, இந்த ஸ்னெயில், அதுக்கப்புறம் ஸ்லக்கு, அதாவது நெத்தை, அட்டைப்பூச்சி இதெல்லாம் இங்கே சுற்றி வர ஆரம்பிக்குது. அதனால் பயமாக இருக்குது, அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருமோ அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் ஓரளவுக்கு பிளான்ட் க்ரோ ஆகி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கூட வந்து பிரச்சனை இல்லை. இந்த சீட்லிங்ஸாக இருக்கிறப்போ தான் வந்து சீக்கிரமாக அதை சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்த செடி எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதான். இந்த சைடில் ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த சைடில் ஃபுல்லாக நேற்று வச்சதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக அப்படியே ஜம்முன்னு க்ரோ ஆகிடுச்சு பாருங்கள். மண்ணோடு அப்படியே இதாகிடுச்சு. இந்த கார்டன் பெட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
ஒரு 2.5 அடி 2.25 அடி அந்த கேப்பில் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வச்சு விட்ட செடி எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனுக்காக ட்ரெல்லிஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கம்பியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்க வேண்டியது தான். இதை ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். இதை பார்த்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த அவரைக்காய், பீன்ஸ் இந்த கொடிலாம் ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்ச் மாதிரி வாங்கியிருந்தேன். இதை வந்து வெளியில் வச்சு ஃபிட் பண்ண முடியாதுன்னு வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா வெளியில் பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னு. இப்போ வெளியில் வந்து இது வந்து அப்படியே வந்து மண்ணோடு வச்சு அடிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ராங்காக அடித்து விட்டுட்டோன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா இங்கே மழையும் காற்றும் அடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே சாஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சு அடிச்சிட்ருக்குறேன். இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஓகே போதும் ஃபரா. இந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வச்சு விட்டுருக்குறேன். அதாவது என்னோடய வெட் கிச்சன்லேருந்து நம்ம போகிறப்ப இது வந்து ஒரு வழி மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த சைட்லேருந்து போகிறப்ப நம்ம வந்து கார்டனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பிளான் பண்ண மாதிரி வந்துருச்சு. ஆனால் ஆர்ச் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது நல்லாவே அகலமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காற்றும் மழையுமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் மேகமாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மழை வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் மழை வந்துருச்சுனாலே வந்து செடியெல்லாம் நல்லா க்ரோ ஆகி வரும். ஆனால் வந்து என்னென்னா அதே அந்த மழை வர டைமில் இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் சேர்ந்துமே வரும். அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி நல்ல விதமாக வரணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. என்னோடய கார்டன் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.